வணக்கம் நேயர்களே. 2 நாளைக்கு முன்னாடி விழுப்புரம் சண்முகம் சிவி சண்முகம் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம். என்ன புரியலையா? சண்முகம்னு பேர் சொன்னா கூட தெரியலையா? சமூகத்தோட பேர் சொன்னா கூட குடிகார சமூகம். இப்ப தெரிஞ்சிருக்குமே, குடிகார சமூகம் 24 மணி நேரமும் குடிச்சிட்டு ஒளறிக்கிட்டு கிடக்கிற குடிகார சமூகத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆளு திமுக தேர்தல் அறிக்கையை கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா மனைவிகள் ஃப்ரீ அப்படின்னு மனைவிகளை இலவசமா கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா இலவசமாவே திமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த வாட்டி தேர்தல் அறிக்கையில மனைவிகள் ஃப்ரீ அப்படின்னு மனைவிகள் இலவசம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. நல்லா, நான் இது வரைக்கும் யாரையுமே கண்ணிய குறைவா திட்டினதில்லை, கோபமா பேசுவோமே தவிர. ஆனா சண்முகத்தை பொறுத்தவரையும் கண்ணிய குறைவா திட்டிடணுங்கிற அச்சம் வருது. சண்முகம் குடியாத்தம் குமரன் பேசியிருக்கிறார். நம்ம என்னெல்லாம் பேசணுமோ குடியாத்தம் குமரன் விட்டு கிழிச்சு எடுத்திருக்கிறாரு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நாம பேச வேண்டியதுல அவர் பேசிட்டார். சண்முகம் இன்னும் கொஞ்ச நாள் அவரு தன்னுடைய மனைவியவே இலவசமா கொடுப்பாருலாம் சொல்லியிருக்கிறாரு. கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. சண்முகம், நாவடக்கம் தேவை. நீ குடிச்சிட்டு என்ன வேணாலும் பேசு, அது உன் வீட்டுல பேசு, உன் கட்சிக்காரங்கிட்ட பேசு. திமுக இங்க இருக்கிற முதலமைச்சர் ஜனநாயகவாதி இருந்தாலும் நீ பேசிக்கிட்டு இருக்க. இதுவே கலைஞர் சிஎம்ஆ இருந்தப்ப நீ எல்லாம் மூச்சு விட்டியா? நீனு உன் எலும்பு நேரம் எண்ணி இருப்பாரு. கலைஞர்கிட்ட இருந்த அந்த அந்த கோபம், அந்த ஆளுமை திறன் முதலமைச்சர்கிட்ட, இப்ப இருக்கிற முதலமைச்சர்கிட்ட இருந்தாலும் அவர் ஜனநாயகத்தை ரொம்ப மதிக்கிறார். ஜனநாயகவாதியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதெல்லாம் உனக்கு அட்வான்டேஜ் ஆகி போச்சு. உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் போறவங்கலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பேசுறானுங்க. ஆனா முதல்வர் அவர்களும் இவ்வளவு பொறுமையா இருக்கிறது தப்பு. இதுவே திமுகவினர்களுக்கு ரொம்ப கோபமாவும் இருக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய இதை மாத்திட்டு எடுக்க வேண்டிய நேரத்துல சாட்டையை எடுங்க முதல்வர் சார், பிளீஸ். நன்றி.